பாருங்கள், இந்த ரசத்துக்கும் இந்த மட்டன் வறுவலுக்கும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் செய்யாதவங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் மட்டன் ஸ்மெல்லே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா தாராளமாக இந்த கிரேவியோடு சேர்த்து வைக்கும் போது நம்ம மட்டன் கம்மியாக வைக்கலாம், கிரேவி போகும்போது நமக்கு வந்து நிறைய பேருக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்காக இந்த மட்டன் வந்து செய்ய போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதுக்கு வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் போட்டிருக்கேன். ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இதையும் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தக்காளி அளவுக்கு இதிலேயே சேர்த்துக்குவோம். இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதிலே சேர்த்துக்குவோம். இப்போ 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாமே சும்மா லேசாக ஒரு வதக்கு மட்டும் வதக்கலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுலேயே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இந்த இதிலே சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூனில் கறி மசாலா தூள் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். இதுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூளும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். 1.5 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்குவோம். இப்போ நான் செய்கிறது 1.5 கிலோ மட்டன். அதுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மா ஒரு பெரட்டிட்டு இந்த மட்டனை எடுத்து இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், எல்லாமே ஒரு பெரட்டிட்டோம். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு, அதாவது 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா அந்த மட்டன்லேருந்தும் தண்ணி விட்டு வரும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இதிலேருந்தும் தண்ணி விட்டு வரும். பாருங்கள், கொத்தமல்லியோட தண்டு பகுதி இருக்கு இல்லையா, இதை அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது என்ன ஆகும், நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். பாருங்க, இப்போ வந்து குக்கர் மூடிட்டு வெயிட் போடலாம். இது 4 விசில் மட்டும் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரே நிமிஷம் மட்டும் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு என்ன மசாலா அரைக்கலான்றதையும் பார்ப்போம். இப்போ இந்த மசால் வந்து அரைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் ஒரு 3 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலை மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். இதில் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டிருக்கேன். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது மட்டும் போடலாம், வேறு எதுவும் போடணும்னு அவசியம் இல்லை. இப்போது வதக்கிறதுக்கு நல்ல 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 6 பல்லு அளவுக்கு பூண்டு. இதுலேயே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம். இது மட்டும் சேர்த்தா போதும். இப்போ டீஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன், கறி மசாலா தூள் இருக்கு இல்லையா, அதை நான் சேர்க்குறேன்.
பாருங்கள், வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு நல்லா இந்த கறி மசாலா தூள்லேயே இந்த எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மட்டன் வறுவலுக்கு கடலெண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே சேர்த்துக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் 3மே நம்மக்கிட்ட வந்து கிடைக்கிது. வெப்சைட் வாட்ஸ்அப்பில் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது வந்து கல்பாசி 2 பீஸ் அளவுக்கு போட்டுக்குங்க. 2 பட்டை போடுங்க, வேறு எதுவுமே போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை இதையும் போட்டுடலாம். இதில் மல்லி இலையும் நல்லா பிச்சு போட்டுடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக இது 2 பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் வதக்கிறதுக்கு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், நல்ல டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும், அதனால சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு நம்ம இதில் சேர்த்துக்குவோம். ஏற்கனவே உப்பெல்லாம் சேர்த்துட்டோன்றதுனால இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தா போதும். பாருங்கள், காஷ்மீரி சில்லி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு சிட்டிகை அளவுக்கு இதில் சேர்த்துக்குவோம். கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் போடும் போது என்ன ஆகும், அந்த மட்டன் வறுவலோட கலரே வந்து சூப்பராக இருக்கும். இதுவுமே நம்மக்கிட்ட கிடைக்கிது, வேணும்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துடலாம். அதுக்குள்ளே நான் ரசத்துக்கு என்ன பண்ணியிருக்கேன், புளி ஊற வச்சுருக்கேன். புளி ஊற வச்சு கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான ரசப்பொடி மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். புளியும் கரைச்சி இதிலே ஊற்றிட்டேன். இப்போ தக்காளியும் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கசக்கிடலாம். இந்த மாதிரி கையை வச்சு தான் நம்ம பிணைஞ்சு விடணும், அப்போ தான் ரசம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயே பூண்டும் தட்டி போட்டுட்டோம், தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை அதுக்கப்புறம் ரசப்பொடி எல்லாமே சேர்த்துட்டோம். புளியும் கரைச்சி இதில் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் செய்யறதுக்குள்ளே நம்ம ரசமும் வச்சிட்டோன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. மட்டன் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். எதுக்காக நான் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னா, இப்போ இந்த தண்ணியெல்லாம் வந்து சுண்டுறதுக்கே உங்களுக்கு லேட் ஆகிடும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே சரியாக இருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், இந்த மட்டனை மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த மட்டனை மட்டும் எடுத்து இதில் சேர்த்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு ஒரு வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கிட்டோம் இல்லையா. இப்போ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த தண்ணி ஃபுல்லாக இதிலே சேர்த்துக்கணும். இதுக்கப்புறம் இதில் தண்ணியும் சேர்க்கக்கூடாது, இந்த தண்ணியிலே தான் இது நல்லா வேகணும். பாருங்கள், நல்லா விழுதையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டோம். இதையும் இதில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலெலாம் சேர்த்துட்டோம் இல்லையா. இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்,
நல்லா மூடி வச்சுங்க. லேசாக மட்டும் ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா நம்ம தேங்காய் போட்டுருக்கோம், ஃபுல்லாக கவர் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அடி பிடிக்கும். லேசாக அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். கிரேவி வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ரசம் தாளிச்சிடலாம். ரெடியாக வரப்போ ரசம் தாளிச்சிடலாம். பாருங்க, இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் பிச்சு போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. ஏற்கனவே பெருங்காயம்லாம் சேர்த்து தான் வச்சுருக்கோம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சூப்பராக ரசமும் தாளிச்சாச்சு. இப்போ பாருங்கள், மட்டன் வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ இது எல்லாமே அடிப்பிடிச்சிடும். அதனால் இதை ஒரு வாட்டி கிளறி விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். பாருங்கள், இந்த ரசத்துக்கு நம்ம மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்கலை, எல்லாமே ரசப்பொடியிலே சேர்த்துருக்கோன்றதுனால பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், அங்கங்கே இப்போ பபிள்ஸ் வந்து இப்படி ஒரு கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து ரசத்தை ஒரு வாட்டி இப்படி கலந்து விட்ருவோம். கலந்து விட்டு மறுபடியும் வந்து ஒரு பபிள்ஸ் வரணும். பாருங்கள், இப்போ வந்து ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, இந்த ரசத்துக்கும் இந்த மட்டன் வறுவலுக்கும் வேறு லெவலில் இருக்கும். பாருங்க, இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா மட்டன்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்துடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வந்து என்ன ஆகும், நல்லா சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா சப்பாத்திக்கு இட்லிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்லா கெட்டியாக. இதில் கொஞ்சமாக மல்லி இலை கருவேப்பிலை இருந்தால் தூவி விட்டுருங்க எடுத்து. பாருங்கள், சூப்பரான மட்டன் கிரேவி வந்து சூப்பராக வந்துருச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் மட்டன் எப்படி இருக்குன்னு, நல்லா சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சுக்கா ஸ்டைலில் ஒரு கிரேவி ஒன்று செஞ்சுருங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் செய்யாதவங்களாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் மட்டன் ஸ்மெல்லே இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குது அப்படின்ட்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.